ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நாம் நம்ம உடம்ப கேர் பண்ணல அப்படின்னா நம்ம உடம்பு நம்மளை கேர் பண்ணவே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் லாஸ் ரெசிபியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக ரெகுலராக போடுறேன். அது என்னமோ தெரியல, வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் தோசை சுட்டும் போது தோசை நல்லா வருது, எனக்குன்னு தோசை சுடும்போது தோசை பிஞ்சு பிஞ்சு போயிடுது. தோசை சுட்ட கையோடு நான் அப்படியே மத்தியானத்துக்கும் சேர்த்து 2 சப்பாத்தியை போட்டு வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியல் மத்தியானத்துக்கு செஞ்சதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸசைஸ் பண்ணேன். அதுக்கே எனக்கு மூச்சு வாங்கிடுச்சு. ஆனாலும் நம்ம வெயிட் லாஸை விட போகிறதா இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. அந்த ப்ரௌனி ஆர்டர் பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே இவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு திரும்பவும் வந்து அவங்க பொண்ணு பர்த்டேக்கு என்கிட்ட திரும்ப ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 1/2 kg ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது போக ஒரு 1/4 கிலோ ஆர்டர் 2 இருந்துச்சு. அதையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பர் ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கிற மாதிரி வேணும், அதே சமயத்தில் விலை ரொம்ப கம்மியாகவும் வேணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக